வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். 2 நாட்களாக நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு பிரஸ் மீட்ல எடப்பாடி முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார், மழுப்பலாக பேசியிருக்கிறார். திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, வேற யாரும் எங்களுக்கு எதிரி இல்ல. திமுகவை வீழ்த்துவதே எங்களுடைய நோக்கம். அதுக்காக வாக்கு சிதறாம பாத்துக்கணும். பாஜகவை பத்தி இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு 2 நாட்கள் முன்பு பாத்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் வேலுமணியுடைய இல்ல திருமண விழாவுக்கு அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் எல்லாரும் போயிருக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு கெமராடரி இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடிஞ்சது. எடப்பாடிக்கு இது ஒரு இன்டைரக்டா ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜகவுடன் கூட்டணி போவதை தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து பல நாட்களாக விமர்சனங்கள் இருந்தது. இப்போ எடப்பாடிக்கு அந்த அழுத்தத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி முழுமையாக அப்படின்னு நினைக்கல. ஆனா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் பாஜகவோடு கூட்டணிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். அத பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை என்பது இன்னும் உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க பாஜக கூட்டணியோட இருந்தால் மட்டும்தான் அங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த மக்களவை தேர்தல் ரிசல்ட்டை வச்சு அங்க இருக்கக்கூடிய அதிமுக 2ஆம் நிலை தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடும். அவங்க நின்று ஜெயிக்கணும்னாலே அது பாஜக கூட்டணியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். அதனால அவங்க அதிமுக கூட்டணிக்காக ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். ஆனா இதற்கு நேர் மாறாக பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் பாஜகவோடு சேர்ந்ததால அவங்க பகுதியில ஏற்கனவே இவங்களோடு நல்ல காமரேடரியோட இருந்த சிறுபான்மையினர் இவங்களுக்கு இப்போ ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இவர்களுக்கு ஓட்டு போட மறுக்கிறார்கள் என்ற உண்மை அவங்களுக்கு சுடுது. அதனால அவங்க அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதைத்தான் வெளிப்படையாகவே அப்போ சி.வி. சண்முகம் போன்றவர்கள் பேசினாங்க. இப்போ அந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அந்த விஷயம் இன்னும் கிளாரிஃபை ஆகாம இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அவர் பாஜகவோடு அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பாஜக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஆனா ஈகோ கிளாஷ் வித் அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருந்தது. அதை சரி செய்வதற்கும் பாஜக ஒத்துக்கொண்டதா அப்படிங்கிறது தெரியல. அது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து இது அப்படித்தான் போகுதான்னு பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல்களில் நிற்காமல் தவிர்த்ததும் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு தன்னால தனியாக முடியாது என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறதும் அவரை ஏதாவது ஒரு வலிமையான கூட்டணிக்கு போக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கலாம். அது வாய்ப்பு இருக்கு. அது அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னது ட்ரிகர் பண்ணிடுச்சா இன்னைக்கு இப்படி சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அதற்கு முன்னாலேயே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, திமுக முன்னாலே இருந்து சொல்லிட்டு இருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைதான் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த உறவு இல்லைன்னு இவங்க சொன்னதே ஒரு நாடகம், அவர்களுக்கு உள்ள இன்னும் மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்னு திமுக தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தது உண்மை என்பதை அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து விட்டார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்ப நான் கொள்கை நிலையில மாறுபட்ட ஒருவரோடு கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் அடிக்கடி அதை சொல்லும் போது கிடைத்த செய்தி. அப்புறம் இந்த டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நக்கலோட இந்தியா கூட்டணி இருக்குதான்னே தெரியல அப்படின்னு சொன்னாரு. அது நக்கலாக சொல்லியிருக்கலாம், அல்லது அவர் ஒருவேளை ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி இதுல எல்லாம் மீண்டும் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சுன்னா, மீண்டும்னா அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுச்சுன்னா, அந்த மக்களவை தேர்தலில் கிடைச்ச பெப்ப அப்படியே அது கண்டினியூ பண்ணிடுச்சுன்னா இவங்க பிஜேபியை தொடர்ந்து எதிர்க்கலாம்ங்கிற முடிவிலேயே கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணிக்கு அந்த 2 மாநிலங்கள்ல
3 மாநிலங்கள்ல கிடைத்த தோல்வி இவருடைய நிலையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி இருக்கலாம். அல்லது இங்க சிறுபான்மையினரோ அல்லது விசிகாவோ காங்கிரஸோ திமுகவில் இருந்து வெளியில வருவதற்கு, திமுக கூட்டணியில் இருந்து வெளியில வருவதற்கான இவருடைய எதிர்பார்ப்பும் நிச்சயமாக நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு இருக்கிற ஓட்டுகளோட பிஜேபி ஓட்டையும் சேர்த்து நம்ம ஒரு கூட்டணிக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இடையில விசாரணை அமைப்புகள் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் செய்தது கூட ஒரு மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இந்த முடிவை நோக்கி அவர் போவதற்கு இருப்பதாக தோன்றுகிறது. விஜயோடைய திடீர் அரசியல் வருகைக்கே பிஜேபி தான் பின்னால இருந்து இயக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டோம். பிரசாந்த் கிஷோரும் பிஜேபிக்கு ஆதரவாக பல பேட்டிகள்லாம் கொடுத்திருக்கிறாரு, அதையும் நாம பார்த்திருக்கோம். 2 நாள் முன்னால அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசும்பொழுது அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கிறதுல ஆர்வமா தான் இருந்தாங்க, ஆனா விஜய் தனியா தான் நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ அந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சா? அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாரா எடப்பாடி? ஒரு மெகா கூட்டணி அமையும் நினைச்சாரா? அந்த டோரை இவங்களா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அந்த பாஜக இன்டைரக்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரசாந்த் கிஷோர் அப்படி சொன்னதே எடப்பாடி பழனிசாமியை பாஜக பக்கத்துல தள்ளி விடுவதற்காக அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா டாக்டிக்கலி விஜயும் தனியா நிற்கிறாரு, அதிமுகவும் தனியா நிற்குதுன்னா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாத சிறுபான்மையினர்னு யாராவது இருந்தாங்கன்னா 1% 2% இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு தங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் விஜய் தரப்புக்கு இருக்கலாம். அதனால அந்த இடத்த அவங்க கம்ஃபர்டபுளா ஒரு செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸோட எலெக்ஷனுக்குள்ள போகணும்னா அது இன்னொரு செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸோட இருக்கக்கூடிய கட்சியை கம்யூனல் பேண்ட் வேகனுக்குள்ள ஏத்தி விடணும் அப்படிங்கிற திட்டத்துல கூட பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கலாம். அதை உடனடியாக நீஜர்க் ரியாக்ஷனாக அதுக்கு எடப்பாடி இப்படி சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியல. அல்லது அவர் சொல்லியிருக்கிறதும் கூட அதுவும் டாக்டிக்கலா சொல்லியிருக்காரா, அவர் பதிலுக்கு விஜயோட விளையாடுறாராங்கிறதும் தெரியல. அதற்கான வாய்ப்பும் இருக்கு. நாங்க அங்க போயிடுவோம், எங்களுக்கு பதில் சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லு, நாங்க அங்க போயிட்டோம்னா உனக்கு கம்பெனிக்கு ஆள் கிடையாது, கூட்டணிக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோன்ல தான் இதா அப்படிங்கிறதும் தெரியல. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, மீண்டும் அமித்ஷா 2 நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு வரப்போறாது, அப்போ முக்கியமான அரசியல் மாற்றங்கள் குறித்து அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல நாளைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் தொகுதி மறுசீரமைப்பு பற்றியும் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவா இந்த நிலைப்பாடுல நிக்கிறாங்க அப்படின்னு நாம பாக்குறோம். இந்த டைம்ல பாஜக தலைவர் அமித்ஷா இங்க வரப்போறாரு, முக்கியமான அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருன்னா என்ன மாதிரியான அறிவிப்புகளை நாம எதிர்பார்க்கலாம்? ஒருவேளை இந்த விஷயங்கள் இன்னும் வலுவடையாம, ஏன்னா பிடிஆருடைய இன்டர்வியூ கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்க தமிழ்நாடோட ஸ்டாண்ட் அப்ரிஷியேட் பண்ண தொடங்கிட்டாங்க. சோ இதை நீர்த்து போக செய்யவோ இல்ல இதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாமா? முதலமைச்சர் போட்ட ட்வீட்டுகளே பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களிடத்துல மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியது. அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் வந்தது. பிடிஆர் கரண் தாப்பரோட பேசியதும் சோசியல் மீடியால நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. முதலமைச்சரும் அதற்கான வாழ்த்து தெரிவிச்சு அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அந்த அமைச்சர் தியாகராஜனோட இன்டர்வியூ என்ன எஃபெக்டை கொடுத்திருக்குது அப்படிங்கிறத முதலமைச்சரும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பின்னணியில பார்க்கும்போது நாளைய கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக வருது. அந்த கூட்டத்திற்கான முக்கியத்துவத்தை ஊடகங்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்கிற விதமாக கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கலாம். பாஜக அதிமுக கூட்டணியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். ஆனா நான் எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் பாஜக தவிர, பாஜகவோடு அரசியல் தோழமை கொண்டிருக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் நாளைக்கு கூட்டத்துக்கு வருவதாக சொல்லிட்டாங்க.
அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லாருமே கூட்டணிக்கு வர்றேன், கூட்டணிக்கு இல்ல கூட்டத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர், பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 மட்டும்தான் வராதவர்களாக இருக்கிறாங்க. நேற்று முதலமைச்சர் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டின் நலனை மனதில் கொள்ளுங்கள், தனிப்பட்ட விஷயங்களை புறந்தள்ளுங்கள், தமிழ்நாட்டு நலனுக்காக அவங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்துட்டு கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பாஜகவுக்கு அவசியம் இல்லாம இருக்கலாம். ஆனா தமிழ் மாநில காங்கிரசுக்கும் நாம் தமிழருக்கும் அது வந்து ஒரு உறுத்தலையாவது ஏற்படுத்த வேண்டும். அவங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்துட்டு வர்றாங்களா இல்லையாங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். பட் இந்த சமயத்துல அமித்ஷா வருவது, இந்த நாளைக்கு எடுக்கக்கூடிய முடிவுக்கு பிறகு அது தொடர்பாக நகரக்கூடிய செயல்பாடுகள், இவற்றிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அந்த வருகை வந்து பயன்பெறலாம். ஆனா இதெல்லாம் தேர்தலுக்காக அந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக என்ன செய்ய வேண்டுமோ, என்ன முடிவுகளை அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கிறாங்களோ அதை செய்வதிலும், அதை நடைமுறைப்படுத்துவதிலும், அதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதிலும் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்படும் என்றுதான் நான் நம்புறேன். அதனால கவனத்தை திசை திருப்பிடலாம் அப்படின்னு பாஜக அமைச்சர்கள் யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவது வந்து அவ்வளவு பெரிய பலனை தராது அப்படின்னு நினைக்கிறேன். 2026 அசெம்பிளி தேர்தலில் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இன்னைக்கு களத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு எடப்பாடி பேசியதை வருத்தும் அமித்ஷா என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொன்னதை வச்சோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. எடப்பாடி வேற வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில களத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க, விஜய், சீமான். அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி அமையணுங்கிறத மனதில் வச்சிருக்கிறாங்க. ஆனா 2026 பிறப்பதற்கு முன்னால அதை பற்றி பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த இப்ப கிடைக்கிற இந்த 9 மாதத்துல தங்களுடைய நிலையை வலுப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. எந்த முடிவுக்கும் இவங்க யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் எல்லா கதவுகளையும் திறந்து வச்சிருப்பாங்க. ஒருவேளை கூட்டணி அமையலாம் அல்லது கூட்டணி அமையாமலே போகலாம். அந்த 2க்கான வாய்ப்புகளோடவும் தான் இவங்க அடுத்த ஒரு 6 மாசம் 9 மாதங்களுக்கு நகர்ந்து கொண்டிருப்பார்கள். கோட்பாட்டு அளவுல திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே கூட்டணியாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு அழுத்தம் இருப்பதாக எனக்கு தெரியல. அதாவது கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தி தான் ஆகணும், இல்லை என்றால் அது எங்களுக்கு இவ்வளவு அழுத்தங்களை இழப்புகளை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த கட்சிக்கு எதிராகவும் இந்த 4 ஆண்டுகள்ல திமுக அரசு வந்து செயல்படவில்லை. எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தனிப்பட்ட முறையில பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் விதமாக, பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்ளவே இல்லை. எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாகவே குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக கூட பழிவாங்கும் முறையில நீதி பரிபாலனம் இருக்காது. ரிஃபார்மிஸ்டா தான் இருக்கணும், தவறுகளில் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை, அதையும் தாண்டி குற்றம் நிகழாத ஒரு சூழலை கொண்டு வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிகளிடமும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றாரு. அப்படி விஷயங்களை பார்க்கும்போது திமுக ஆட்சி போக வேண்டும் என்று வெறிகொண்டு அலையிற மாதிரி எந்த கட்சியும் இல்லை. அதாவது 96ல எப்படி ரஜினிகாந்த் சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல யாருமே சொல்றதுக்கு ஸ்கோப் இல்லை. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த கட்சிகள் முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அது எடுபடாம போகுது. அவங்க நினைக்கிற அளவுக்கு அது வேகம் எடுக்காமல் போகுது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ஜின். அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால இது எப்படியாவது தொடர்ந்து பேசிக்கிட்டே இந்த 6 மாசத்துக்குள்ள அதுக்கு ஒரு கிரவுண்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணலாம்.
அதற்கு கவுண்டராக திமுகவும் என்ன செய்யணுமோ அதை செய்யும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிரவுண்ட பிரைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ 2021ல 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் பாஜகவோட கூட்டணி வச்சு கணிசமான சீட்டுகளை வந்து அதிமுகவால் பெற முடிந்தது. பட் இன்னைக்கு 4 இயர்ஸ் டவுன் த லைன் பாத்தீங்கன்னா திமுக ஒன்றிய அரசை நோக்கி பல விமர்சனங்களை வச்சிருக்கு. ஒன்றிய அரசு எப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் தான் அதிகமா இருக்குமே தவிர அது குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் எடப்பாடியும் பாஜகவோட திரும்ப கூட்டணி வச்சுக்கிறாருன்னா இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதிமுக அடிப்படை தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா கூட்டணி அப்படிங்கறது இட் ஹாஸ் டு ஒர்க் இன் த கிரவுண்ட் லெவல் இல்லையா? அந்த கெமராட்ரி இப்போ தலைவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கம் வந்து கீழே அடிமட்டம் வரைக்கும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான உணர்வோட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சாதாரணமாகவே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த 3 பிரச்சனைகள் NEP கடைபிடிக்கவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றது, டீலிமிட்டேஷன் ஆபத்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, நிதி பங்கீடுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த 3 பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவுல ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் கூட கிளறி எடுத்துட்டு வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு உணர்வை தமிழ்நாட்டு மக்களிடத்துல கொடுத்திருக்குது. அந்த யதார்த்தத்தை எடப்பாடி பழனிசாமியை போன்ற கூர்மையான அரசியல் புரிதல் உள்ளவர்கள் வந்து எவ்வளவு எளிதாக கவனிக்காமல் விடமாட்டார்கள். அதனால அவங்க வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு நிர்பந்தம் இருக்கிறதாகத்தான் அப்படி அவங்க கூட்டணியில சேர்ந்தாங்கன்னா நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முழுக்க முழுக்க பல்வேறு வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய அதிமுகவின் 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வற்புறுத்தலுக்காக கட்சிக்குள்ள ஏற்கனவே வந்த பிரச்சனைகள் போதும், புதிதாக எந்த பிரச்சனைகளும் வந்துவிட வேண்டாம் என்று கட்டுப்படுத்துவதற்காக ஒருவேளை அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கலாம் அப்படின்னு தான் தோன்றுகிறது. அப்படி ஒரு முடிவு எடுத்தா இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். ஒண்ணு அவருக்கு வேண்டியவங்களை காப்பாற்றணும், அல்லது 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் காரணமாக அந்த கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு தான் பார்க்கலாம். பொலிட்டிக்கல்லா அது எவ்வளவு சூசைடா இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் நம்மோடு நின்றவர்களை பெரிய வழக்குகள் எதுலையும் சிக்க விடாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடும். அது ஒரு வாய்ப்பு தான். ஆனா அதுல முழுக்க சக்சஸ் ஆவாரா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா இப்படி அந்த கட்சிக்குள்ளேயே போனா தான் லாண்ட்ரமேட்டுக்குள்ள போன மாதிரி, வெளியில இருந்து நீங்க எவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் அது உங்களை நோக்கி அப்பப்போ வந்து தாக்கி கொண்டேதான் இருக்கும். அதனால நீங்க கட்சியை மெர்ஜ் பண்ற அளவுக்கு போனா தான் சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் அவங்களுக்கு ஒரு மேக் ஆர் பிரேக், வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தலா பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்துல பாஜகவோட கூட்டணி வச்சா அது பொலிட்டிக்கல் சூசைடுக்கு சமம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு. நாளுக்கு நாள் பல மாற்றங்கள், அதிரடிகள் அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறதுன்னு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி டாக்டர். வணக்கம்.